மாடி தோட்டத்தில் இந்த சில செடிகளில் இந்த மாதிரி குளோராசிஸ்ங்கிற கண்டிஷன் வரும். அது என்னென்னா, இந்த இலைகள்லாம் பசுமையை இழந்து மஞ்சள் ஆகிடும், இந்த நரம்புகள்லாம் தெரிய ஆரம்பிக்கும். அப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம் இதுக்கு அயர்ன் அண்ட் மெக்னீஷியம் டெஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னு. இப்போ இந்த குறைபாடை போக்குறதுக்கு நம்ம வீட்டிலேயே ஆர்கானிக்காக தயாரிக்கிற ஒரு உரம் கொடுத்தாலே சீக்கிரமாக இந்த குறைபாடு தீர்ந்து அந்த இலைகள் பசுமையாக வளர ஆரம்பிச்சிடும், செடியும் செழிப்பாக வளரும். இப்போ இந்த இலைகளில் பசுமை நிறம் போச்சுனாலே குளோரோஃபில் இல்லைன்னு அர்த்தம். குளோரோஃபில் இல்லைன்னா இந்த செடிகள் உணவு தயாரிக்க முடியாமல் கஷ்டப்படும். ஸோ இந்த உரத்தை கொடுத்தீங்கன்னா இந்த குறைபாடு தீர்ந்து செடி பசுமையாக வளர ஆரம்பிச்சிடும். இந்த முருங்கை இலை இருக்கு இல்லையா, அது ஈஸிலி அவைலபிள் நமக்கு. அதை 3 நாள் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை அப்படியே அந்த மண்ணுக்கு ஊற்றி விட்டிங்கன்னா அது நல்ல உரமாக அமையும். இந்த முருங்கை இலையில் மெக்னீஷியமும் அயர்ன் சத்தும் நிறைய இருக்கிறதுனால செடிக்கு இந்த குறைபாடு தீரும்.